விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிப்புக்கான தடையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்துக்கு விதித்த தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிப்புக்கான தடையை நீட்டித்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் ஆணையத்துக்கு விதித்த தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. தேர்தல் வழக்கு நிலுவையில் உள்ளதால் 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்ட முதல்வர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியை ராஜினாமா செய்தார். அதே போல கரூர் தொகுதி எம்எல்ஏ எம்.ஆர். விஜயபாஸ்கர், விராலிமலை தொகுதி எம்எல்ஏ சி. விஜயபாஸ்கர், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ சி. சுப்பையா ஆகியோரும் ராஜினாமா செய்தார்கள். இவர்களின் வெற்றியை எதிர்த்த தேர்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள போது இந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதிக்க கோரி திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். இந்த வழக்கை ஜூலை 10ஆம் தேதி விசாரித்த தலைமை நீதிபதி தர்மாதிகாரி மற்றும் அருள்முருகன் அடங்கிய அமர்வு தேர்தல் வழக்குக்கு முடிவுக்கு வரும் முன்பு அந்த தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற பிரச்சனை எழக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தடை விதித்து இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதல்வர் விஜய், எம்எல்ஏக்கள், ராஜினாமா செய்த எம்எல்ஏக்கள் ஆகியோர் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு மீண்டும் தலைமை நீதிபதி அமர்வுல இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டது. அப்போது விசாரணைக்கு பட்டியலிடப்படவில்லை. இதனால் இது தொடர்பாக பட்டியலிடுவதற்கு விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என்று வைத்து மனுதாரர் தரப்புல ஒரு முறையீடு செய்யப்பட்டது. மேலும் இந்த இடைக்கால தடையை விதிக்கப்பட்டுள்ளதையும் நீதிபதி கவனத்துக்கு கொண்டு வந்தார். இதையடுத்து ஏற்கனவே விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை நீட்டித்த நீதிபதிகள் விசாரணையை அன்றைய தினத்துக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.